என்னண்ணா இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? 300 தான்மா. நீங்கள் புடவை வந்து வாங்குற மாதிரியே தெரியலையாம்மா. இந்த கலர் புடவை தாங்க என்கிட்ட இல்லை. புடவை கடைக்கு போய் புடவை வாங்கலான்னு பார்த்தா புடவை நம்ம தேடி வருது. என்ன பண்ணலாம்? பேசாமல் இங்கேயே வாங்கிட வேண்டியதான். ஏப்பா ஹை ரேஞ்சில் புடவை இருக்கா? எல்லாம் நல்ல ரேஞ்சில் புடவை வச்சுருக்கு சார். ஷோரூமை விட சூப்பராக இருக்கும் சார். இந்த பாரு, பணம் எனக்கு பெருசு இல்லை, புடவை நல்லா இருக்கணும். இருக்குது சார், பாருங்கள் சார். எல்லாத்தையும் எடுத்து காட்டு. இந்த பாருங்க சார், இதே பாருங்க சார். இதை விட கொஞ்சம் நல்லதாக காட்டு. இதை பாருங்க. இந்தாப்பா இது பிடி. இது ஓகே. இந்த புடவை எவ்வளோப்பா? 480 ரூபா சார். கம்மியாலாம் சொல்ல மாட்டியா? எவ்வளோ விலை சொல்கிற? இந்தா மீதியை நீயே வச்சு. சரிங்க சார். சிவகாமி, சிவகாமி, இந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி பச்சை கலர்ல புடவை வாங்கியிருக்கேன். பாத்தியா? இப்ப சந்தோஷமா? கேட்டனா உன்கிட்ட புடவை வேணும்னு கேட்டனா? ஓ, புடவை உள்ள போய் கட்டிக்கமா. நீ புடவை வாங்கி கொடுத்தா கட்டிட்டு இருக்கணும் இவ்வளவு நாளா? சொன்ன கேளுமா, கட்டிக்கடா செல்லம். புடவை தான் இப்ப வாழுது. சிவகாமி, 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 என்னம்மா சிவகாமி? என்ன ஏம்மா அப்படி பண்ணிட்ட? உன் மேல உள்ள ஆசையில தானே இந்த புடவை வாங்கிட்டு வந்தேன். அதை தூக்கி நெருப்புல போட்டேன். என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு துடிச்சு போனம்மா. சிவகாமி, சத்தியமா சொல்றேம்மா, உன் மேல உயிரே வச்சிருக்கேன். அம்மா விட உன் மேலதாம்மா நான் பாசம் வச்சிருக்கேன். என்னைய நம்புமா? இங்க பாரியா, உன் நடிப்பெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. உங்க ஆத்தா காரிட்ட வச்சுக்க, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒன்னு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல அவங்க இருக்கணும். இத முடிவு பண்ணிட்டு நீ என்கிட்ட வந்து பேசு. இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் பேசாத. சிவகாமி, நானும் வீடு பார்த்துட்டு தான் இருக்கேன். கிடைக்கலம்மா. கூடிய சீக்கிரம் ஒரு வீடை பார்த்து அவங்கள தனியா கொண்டு வச்சிடுறேன். உன்னை நான் தனியா சந்தோஷமா வச்சுக்கிறேன். போதுமா? என்ன நம்புறியா? இப்ப முதல்ல நீ சொன்னதை செய்யு. அதுக்கப்புறம் நம்பணுமா வேணாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். சரியா? கண்டிப்பா செய்யறமா. சரிடா. சிரிக்க மாட்டியா? சரி, பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு ஜென்மம்னு நான் கட்டிக்கிட்டேன் பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மா, 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 இப்ப என்ன பாருமா. அம்மா, இப்ப நீ என்ன பார்க்கலன்னா செத்தே போயிடுவேன். பாருமா. அம்மா, அம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்? இதை கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாம்மா. அவளை சமாதானப்படுத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதனாலதான் வேற வீடு பார்க்கணும் அவட்ட சொன்னம்மா. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கம்மா. என்ன நம்புவா? அம்மா, அம்மா, எங்க அம்மா இல்லாம நான் எப்படி பாருமா? எனக்கு எல்லாமே நீ தானே. அம்மா உனக்கு சுமையா இருக்குடாப்பா. அப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எனக்கு ஒரு புடி வருஷத்தை வாங்கி கொடுத்துருப்பா. நான் போய் சேர்ந்துடுறேன். நீ செத்து போன அந்த நிமிஷமே நானும் செத்து போனேம்மா. என்னால உயிரோட இருக்க முடியாதுப்பா. எனக்கு எல்லாமே நீ தானேம்மா. கல்யாண நாள் அதுவுமா கோயிலுக்கு போலான்னு பார்த்தா இந்த மனுஷன் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. இவரை கட்டினதுக்கு ஒரு கழுதைய கட்டியிருக்கலாம். கோழி அடைக்கிற பஞ்சாரம் மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு 5-6 பேர் வீட்டுல படுத்திருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? நம்ம எல்லாம் பஞ்சாயிரம் பார்த்தாடா கூண்டு உள்ள இறங்குறோம். கட்டுனவன் நம்மள எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் பாரு. திருந்தவே மாட்டேங்கிறான் பாரு. ஐயா, சின்ன பண்ண, என்ன இருந்தாலும் இப்படி பேசாதீங்க சின்ன பண்ண. அவங்க இவங்க விவோ பொண்டாட்டி, அவங்க மனசு சங்கடப்படாது. அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. அம்மா, உங்களே தாம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஏமா, அவங்க பேசுனது தப்பு தான்.
அதுல ஒரு நாயம் இருக்குல்ல. 3 வருஷம் வச்ச பூ கசங்கலைனா 4 பேர் 4 விதமா பேச தலைமை செய்வான். நீங்களும் ஐயாவும் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த கூண்டுல இருந்து ஒவ்வொரு ஆளா நீங்க தான் வெளியில அனுப்பணும். இல்லைனா அச்சம் நாணம் மடம் எதுவுமே இல்லாத ஆளா இருக்கணும். புரியுதாமா? இல்லம்மா, அவங்கள வெளியேற்றுறதுக்கு சொல்றேன். கூண்டுல இருந்து ஒவ்வொரு ஆளா வெளியேற்றதால நீங்க நல்லா இருக்க முடியும். இல்லனா அந்த ஆளு அம்மா தம்பின்னு கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவார். உங்களுக்கு என்ன உதவி செய்யனாலும் நான் இருக்கேன். இல்லம்மா, ஐடியா ஐடியா. நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னேன், பார்த்துக்கங்கம்மா. நல்லதுக்கே காலம் இல்லை. நிறுத்துறா. ஏமா கோயிலுக்கு போயிட்டு பாதி வெளியே திரும்பி வந்துட்டேன். தலைவலி அதான் வந்துட்டேன். ஏதாவது மாத்திரத்தை வாங்கி தரட்டா? நக்கலு இங்க பாரியா, இன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீனே என் கூட வர, அவ்வளவுதான். இந்த பாருமா, இன்னைக்கு எங்க சித்தி சித்தப்பாலாம் ஊர்ல இருந்து வராங்க. அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல வேற இல்ல. நீதாம்மா வர்றவங்களை எல்லாம் பாத்துக்கணும். போமா, வீட்டுக்கு போமா. ஆமா, வருஷம் பூரா உன் வீட்டுக்கு ஜனங்க வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு வடிச்சு கொட்டுறதை தவிர எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. இப்ப நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். உன்னால வர முடியுமா இல்லையா? இந்த பாருமா, கோவப்படாதம்மா. எனக்கு ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, என்னால இப்ப வர முடியாதுமா. அப்படி நீ போகணும்னு ஆசைப்பட்டா தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வாமா. போமா. இங்க பாரியா, உன்னதான் கூப்பிட்டேன், உன் தம்பியா கூப்பிடல. உன்னால வர முடியுமா முடியாதா? தம்பி போ, போமா, நான் வந்துடுறேன். ஓகேடா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகேவா? ஓகேடா. நான் எங்க தாத்தா வீட்டில் இருக்கேன்டா. நான் ஈவினிங் எங்க வரணும்? ஏம்மா இவா. சொல்லுங்க தாத்தா. உட்கார். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் தாத்தா. ஃப்ரெண்டுன்னா அங்கே நின்று பேசுகிறேன், இங்கே நின்று பேசுகிறேன், அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன். ஃப்ரெண்டுன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. நீ கட் பண்ணி பேசுகிறேன்னா ஃப்ரெண்டாக இருக்காது. உன் மாமனுக்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க. ஜாக்கிரதை. தகப்பன் இல்லாத குழந்தை. என் வளர்ப்பு தப்பாக போயிருக்கணும். சரிங்க தாத்தா. போ. என்ன போட்டிருக்கு? என்னத்தரா படிச்சுட்டு இருக்க? தக்காளி கிலோ. எந்திரிச்சு போ, நானே படிச்சுக்கிறேன்.